ஒரு நாளைக்கு 3 காஃபி தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1/2 கிலோ காஃபி பொடி ஆறுதுண்ணா. இருந்தாடி வீட்டுக்காரன் இல்ல குடுக்க மாட்டியோன்னு. ஆத்துக்காரன்னா என்ன பண்ணுவலா? காஃபி கேண்டே இருப்பலா? இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்தல என்ன? என்ன ஜான்சி ஏரியாக்குள்ள பெரிய திமிர்த்தனம் பண்ணிக்கிறியாமே, ரவுடிசம் பண்றியாமே கேள்விப்பட்டேன். யோ என்னயா அப்ப அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு எங்கயா வலிக்குது? இந்த ஏரியா அந்த ஏரியா இல்ல, ஜான்சி ராணி புகுந்துட்டா அந்த மொத்த ஏரியாவும் ஏன் கண்ட்ரோல். உனக்கு ஏத்த பொண்ணு பூம்படி இல்லன்னு அம்மா தான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சரவணா. சரவணா அம்மா நீ இப்படி வருத்தமா இருந்தா அது அம்மாவால தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியாதுமா. நீ பாக்குற பொண்ணு எல்லாமே ரொம்ப மொக்கையா இருக்குமா. இந்த டேரக்டரோட நடிக்குது என்ன வாழ்நாள் பாலா. பாலா சார். 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 நிறைய டிரெக்டர்ஸே கேட்பாங்க, நீங்க என்ன மூஞ்சி எப்பயுமே இப்படியே வச்சிருக்கீங்க, இப்படியே வச்சிருந்தா எப்படி வந்து உங்கள்கிட்ட பேசுறது பயமாவே இருக்கு அப்படின்னு. அது ஸோ அது ஒண்ணு. மணிரத்னம் சார் கூட இப்படி பக்கத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. தக் லைஃப் படத்துக்காக ஒரு ரோலுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் 21 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணதுனால சொல்றேன், நான் ஆசைப்பட்டோம். நீங்க வந்து ஸ்ரீரங்கம், இப்ப நீங்க அம்பி, அன்னியன், ரெமோ இந்த 3 வெரைட்டியா நீங்க பண்ணி காட்டுறீங்க. அக்ரஹாரம் மாமியா பேசுங்க. கேமரா ரோலிங் ஆக்ஷன். இப்போ மாமி கேரக்டர். ஏன்னா காலையில இருந்து எவ்வளவு காஃபி குடிப்பேன்? எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கேளா? கிச்சன் பக்கம் போறப்பெல்லாம் காஃபி போடுன்றே, எனக்கு புரியல. சாப்பாடுக்கு நாயா இல்லையா உங்களுக்கு? இங்க பாருடி, காலையில எந்திரிச்சிட்டோம்ல, அதனால கொஞ்சம் காஃபி குடிச்சா வேருக்கு நல்லா இருக்கும். எவ்வளவு காஃபி நான் குடிப்பேன் எனக்கு புரியல. ஒரு நாளைக்கு 3 காஃபி தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1/2 கிலோ காஃபி பொடி ஆறுதுண்ணா. இருந்தாடி வீட்டுக்காரன் இல்ல குடுக்க மாட்டியோன்னு. ஆத்துக்காரன்னா என்ன பண்ணுவலா? காஃபி கேண்டே இருப்பலா? இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்தல என்ன? என்னடி இப்படி எப்ப பார்த்தாலும் காஃபி குடி எனக்கு முடியலண்ணா. என்னடி அதுக்குன்னு வேற பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முடியும்? பிராணம் போறது. இவ்வளவு காஃபி குடிக்காதீங்க ஒரு நாளைக்கு, நல்லது இல்லண்ணா. வாங்க தட்டு போட்டாச்சு உட்காந்து சாப்பிடு வாங்க. சாப்பாடு நீ என்னைக்கு சமைச்ச? சமைச்சோம். ஏய் சூப்பர். அடுத்து வந்து ஜான்சி ராணி. ஓகே போலாமா? என்ன ஜான்சி ஏரியாக்குள்ள பெரிய திமிர்த்தனம் பண்ணிக்கிறியாமே, ரவுடிசம் பண்றியாமே கேள்விப்பட்டேன். யோ என்னயா அப்ப அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு எங்கயா வலிக்குது? இந்த ஏரியா அந்த ஏரியா இல்ல, ஜான்சி ராணி புகுந்துட்டா அந்த மொத்த ஏரியாவும் ஏன் கண்ட்ரோல். என்கிட்ட அந்த சவுண்ட் எல்லாம் ஊத்திட்டு இருந்தேன்னு வையே, அவ்வளவுதான். ஜான்சி அடிச்சு மூஞ்சியா உடைச்சிருவேன். இங்க பாரு ஜான்சி, உன்னோட பெரிய ரவுடியா பொண்டாட்டி அவ இது கன்சீவ் ஆகி மாமியா வீட்டு போயிருக்கா. அவ வந்தான்னு வச்சுக்க. என்ன பண்ணிருவா? வந்தான்னு வச்சுக்க. என்ன மாதிரி போயா, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு, வந்துட்டான். அப்பா இது என்ன பொண்ணா? இது என்னப்பா இது? போயா. சூப்பர்க்கா. இப்ப வந்து அப்படியே பூங்கொடி அம்மாவா? அதான் ஒண்ணு மகளே, சண்டில அப்பப்போ வந்து ஒரு பூங்கொடிய ப்ரோமோட் பண்ணிப்பாரு. பூங்கொடி சீரியல் அம்மா அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. போலாமா? ஓகே நானே ஆரம்பிச்சறேன். சரவணா அம்மா, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? இல்லம்மா, பூங்கொடி என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா. நான் அப்படியே சொன்னேனேப்பா, உனக்கு ஏத்த பொண்ணு பூம்படி இல்லைன்னு. அம்மா தான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சரவணா. சரவணா அம்மா நீ இப்படி வருத்தமா இருந்தா அது அம்மாவால தாங்கிக்க முடியாதுமா. நீ பாக்குற பொண்ணு எல்லாமே ரொம்ப மொக்கையா இருக்குமா. பூங்குடி எவ்வளவு அழகா இருக்காமா, பாத்துலம்மா. சரவணா அம்மா அதான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்வேனப்பா, என்னம்மா அழகா இருக்கிற பொண்ணு கிட்ட அறிவு இருக்காதுன்னு. நீ அம்மா சொல்றத ஒரு தடவை கூட கேட்கவே இல்லைல்ல. நான் அப்ப நம்பலம்மா, இப்ப நம்புறேம்மா. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பாருங்கம்மா. சரவணா அம்மா அம்மா இருக்கேன்ப்பா உனக்கு. அம்மா நீங்க மட்டும் போதும், எனக்கு கல்யாணமே வேணாமா. அது பூங்குடி எனக்கு வேணாமா. நான் உங்க கூட வாழ்ந்துடமா. அம்மா பிள்ளையாவே எடுத்துட்டு போறேம்மா. ஓகே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இந்த டைரக்டரோட நடிக்குது என்ன வாழ்நாள் பாலா. பாலா சார். அப்பா கேட்டோனே பதில் பாலா சார். எஸ் பாலா சார். அது மாதிரி நீங்க பார்த்து பிரமிச்ச படம்னா என்ன படம்? பிரமிச்ச படமா? எனக்கு நான் ராம் சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். அப்படி அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே, ராம்குமார் சாருக்கு முன்னாடியே எனக்கு ராட்சசன் ரொம்ப பிடிச்ச படம். ஓகே. ஸோ ராட்சசன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, இப்போ டக்குன்னு கேட்டா வராதுல்ல. ரொம்ப லிமிட்டடா தான் நான் படம்லாம் பார்ப்பேன். பட் பிடிக்கும், அங்கங்க பிடிக்கும். என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப போல்டா இருக்கனால சில பேர் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கும், சில பேர் நெருங்க பயப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கும் தான். நிறைய பேர் வந்து நிறைய டிரெக்டர்ஸே கேட்பாங்க,
நீங்க என்ன மூஞ்சி எப்பயுமே இப்படியே வச்சிருக்கீங்க, இப்படியே வச்சிருந்தா எப்படி வந்து உங்கள்ட்ட பேசுறது பயமாவே இருக்கு அப்படின்னு. அது நான் அடிக்கடி என்கிட்ட காதுல விழுற கமெண்ட் தான். ரொம்ப ஓகே. ஈஸி அப்ரோச்சபிளா இல்ல நீங்க, ரொம்ப ரூடா ரகடா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. தெரியல, அது கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படின்னு. இப்ப நெறைய இந்த பெண்கள்லாம் நெறைய அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. கேரளால பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அசோசியேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த ஈடிசி மீ டூவா? இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. இத பத்தி நீங்க ஆர்டிஸ்ட் சொல்ல வர விஷயம் என்ன? அது அது ஒண்ணும் இல்ல. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் யுவர் போல்ட்னஸ். நீங்க வந்து ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா, அது பிடிக்குது. பிடிக்கலன்னா அத செய்ய தேவையில்ல. ஓகே. நம்ம வேற ஏதாவது ஒரு 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 கட்டாயத்தின் பேரோ, இல்ல பயத்தின் பேர்லயோ அத செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியில யாராவது பேசுவாங்க, அப்ப நம்ம கூட சேர்ந்து பேசிக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, மழை வந்துச்சுப்பா. உங்களுக்கு என்ன சரியோ, உங்களுக்கு எது முறையோ, எது உங்களுக்கு கில்ட் ஃபீலிங் குடுக்கலையோ, அத செய்யுங்க. அவ்வளவுதான். ஸோ நீங்க எது பிரச்சனை வந்துச்சோ அத நோ சொல்லி பழகுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா, அது பிடிக்கல தான். நோ மீன்ஸ் நோ. நோ அவ்வளவுதான். மீன்ஸ் மீட். இந்த ரோல் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் படத்துல இந்த ரோல வந்து மைண்ட்ல வச்சிருப்பீங்களே? ம். இந்த ஆர்டிஸ்ட் நடிச்ச ரோல் எனக்கு லைஃப்ல இந்த மாரி சான்ஸ் கிடைச்சுனா கண்டிப்பா அவார்டு தான்ப்பா. நேஷனல் அவார்டு இல்லன்னா ஸ்டேட் அவார்டு இல்ல ஏதாச்சும். அவார்டு தெரியாது. பட் எனக்கு இந்த தனம் படத்துல சங்கீதா பண்ணது, ஆ. பிதாமகன்ல சங்கீதா பண்ண ரோலு, ஓகே. அப்புறம் அவன் இவன்ல வந்து அம்பிகா மேம் பண்ண ரோலு. ஆ. எனக்கு இந்த மாதிரி ரா ரோல்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓ. ஸோ அது ஒரு ஒரு ஜான்சி ராணி எனக்கு அது நல்லா பெட்டரா வந்தது. ஆஹா. ஸோ அந்த மாதிரி எனி ரா ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப பார்ஷா சொஃபஸ்டிகேட்டடா இது வரைக்கும் என்னை வச்சு யாரும் ட்ரை பண்ணதில்ல. ஆ. ஸோ எனக்கும் ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு இந்த ரா ரோல்ஸ். ரொம்ப ராவா, ரொம்ப போல்டா அந்த மாதிரி ரோல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நினைச்சீங்களா நம்மகிட்ட வந்து இதுதான் ரொம்ப பிளஸ் இதுதான் மைனஸ் அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ண விஷயம்? ஒரு காலத்துல என்னோட குரல் வந்து மைனஸ்ன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதான் கேட்க வந்த பட் அதுதான் இப்போ எனக்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறது என் குரல் தான். குரல் தான். வேற என்ன பிளஸ் நினைக்கிறீங்க உங்ககிட்ட? என்னோட தியேட்டர் பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முறையா பயிற்சி எடுத்துட்டு வந்திருந்ததுனால என்னோட தியேட்டர் பேக்ரவுண்ட் ரொம்ப ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட வாய்ஸ் அது மக்கள் சொல்றதுனால எனக்கு தெரியும். ஓகே. இதே குரலா இதே குரலா அப்படின்னு. சரி. நாளைக்கு வந்து பாலா சார் படத்துலயும் கேக்குறாங்க. நாளைக்கு வந்து அப்படியே மணிரத்னம் சார் படத்துலயும் கேக்குறாங்க. ஒரே நாள் கால் ஷீட் நீங்க நடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. எந்த படத்தை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க சொன்ன 2 பேரோடயும் எனக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜே பேபி பண்ண உடனே ஜே பேபிய வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2, 3 மந்த்ஸ் முன்னாடி பாலா சார் பார்த்துட்டு டைரக்டர் சார்ட்ட சொல்லியிருக்காரு. யார் அவங்க? எனக்கு அவங்கள மீட் பண்ணணும். யாரு பாலா பாலா சார் சொல்லியிருக்காரு. ஆ. டைரக்டர் சார்ட்ட. டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இந்த மாரி பாலா சார் நீங்க யாரு? இந்த ரோல் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க. அந்த படம் நான் நடிச்சு முடிச்சு ஒரு 4 இயர்ஸ் பிளஸ் ஆயிருக்கும். கேட்டுருக்கேன். இப்பதான் அவர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு சுரேஷ் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. இந்த மாரி பாலா சார் உங்கள பத்தி கேட்டாரு. உங்கள கூப்பிடுவார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அது ஒண்ணு. மணிரத்னம் சார் கூட இப்படி பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓ. தக் லைஃப் படத்துக்காக ஒரு ரோல்க்காக கூப்பிட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அப்ப வந்து நம்மளோட உடல் அமைப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மா தேவைப்பட்டிருந்ததா என்னமோ. ஓகே. ஸோ அதனால நானும் அவரும் பக்கத்துல உட்காந்து இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்ட அந்த அனுபவம் இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 பேரையும் நான் அப்படி பார்த்த அனுபவம் இருக்கு. அவங்க என்ன பத்தி பேசின அனுபவம் இருக்கு. ஸோ அதனால அப்படி கேட்டிங்கன்னா மணிரத்னம் சார் கிட்ட போய் நைட்டு கால் ஷீட் வச்சுக்கலாமா சார்? காலைல பாலா சார் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பாக்கா. நான் சும்மா கொஸ்டினுக்காக கேட்டேன். கண்டிப்பா நீங்க 2 பேரோட படத்துலயும் நடிக்கணும். அண்ட் இன்னைக்கு வர்ற யங்ஸ்டர்ஸ் நெறைய யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ஸ் நெறைய பேர் திறமையானவங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா குமிஞ்சு கிடக்குறாங்க. அப்படி வர்ற குறிப்பா பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி இந்த எல்லாமே சினிமால வந்து ஜெயிக்கணும்? ஓவர் நைட்ல எதுவுமே நடக்காது ஓகே. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ. நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் ஆகணும், சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆகணும். தேர் இஸ் a difference between being an actor and performer. பெர்ஃபார்மரா இருந்தீங்கன்னா சக்சஸ், ஆக்டரா இருந்தீங்கன்னா சாதாரணமான விஷயம். ஸோ அதனால பெர்ஃபார்மர் ஆகணும். நீங்க ஒரு ஒரு இடத்துல தனிச்சு தெரியணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பயிற்சி எடுத்துட்டு வாங்க. ஓகே. ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டோ அட்லீஸ்ட் ஒரு 4 நாடகத்தை உட்காந்து பாருங்க. என்னன்னு பாருங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நிறைய புக் படிங்க. நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்க அந்த சக்சஸ்க்கான பாதையை நோக்கி உங்களோட பயணம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நான் உள்ளுக்குள்ள வந்து ஆசைப்பட்டேன்னா நாளைக்கு நான் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னா அது முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதனால நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்களோ அந்த கலை பயணத்துக்காக, அது வந்து உங்களை வெற்றி பாதையை நோக்கி கூட்டிட்டு போகுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அப்பா! அப்படியே ஒரு ஆக்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு வந்த மாரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அண்ட் ஒரு 3 முக்கியமான கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். 3 ஒரே சம்பந்தமான கொஸ்டின் தான். லவ், ம்.
எல்லாம் ஒரே வேலை சொல்லுவோம். லவ்னா என்ன? புரிதல். புரிதல். கல்யாணம்? தேவை. டிவோர்ஸ்? டிவர்ஸ். உரிமை. சூப்பர்க்கா. எதுக்கு அந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இப்ப ரீசெண்டா சமந்தா நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா அவங்க பர்சனல் லைஃப் பத்தி நான் பேசவில்ல. பட் அவங்க எடுக்கிற டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம பெண்கள் வந்து முன்னோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா, டிவோர்ஸ் பண்ணி வர்றாங்க. இன்னொரு டிவோர்ஸ் பண்ண ஒரு ஜென்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க இன்னும் சரி இவங்க டிவோர்ஸ் பண்ணி வர்றாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண ஒரு ஆணோட அடுத்த கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுக்குறாங்க. வித்தின் இயர்ஸ்ல. இதெல்லாம் எப்படிக்கா இந்த இப்போ எனக்கு கல்யாணத்த பொறுத்தவரைக்கும் நான் 21 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணதுனால சொல்றேன். நான் ஆசைப்பட்டோ, இல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணல. நான் ஏன் அது தேவைன்னேன்னா, இந்த சமுதாயத்துக்கு அது மிகப்பெரிய தேவையா இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது சமுதாயத்துல ஒரு 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 ம- ஒரு 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 அங்கீகாரத்துக்காகவோ, என்ன இவ்வளவு வயசாயிடுச்சு கல்யாணம் ஆகலையா? அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ற விஷயமா இருக்கு இந்த கல்யாணம். என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு 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 நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. நல்ல மாமனார், மாமியார் கிடைச்சிருக்காரு. நெறைய சஃபர் ஆறவங்க, அவங்கள பார்த்துட்டு அந்த அனுபவத்துல சொல்றேன். நிஜமாவே நீங்க மென்டலாவும், பிசிக்கலாவும், எமோஷனலாவும், ஃபினான்ஷியலாவும் ரெடியா இருந்தா மட்டும் கல்யாணத்துக்குள்ள போங்க. ஓகே. வயத ஒரு காரணமா வச்சுக்கிட்டோ, சொசைட்டி கேள்வி கேட்பாங்கங்கிறதையோ ஒரு காரணமா வச்சுக்கிட்டோ, அந்த பிரஷர்னால கல்யாண வாழ்க்கைக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலங்கிறப்போ அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு பெரிய விஷயம். இப்ப இந்த கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்டவங்க எல்லாம் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க ரெடினா, நிஜமாவே ரெடினா மட்டுமே இந்த கல்யாண வாழ்க்கைய தேர்ந்தெடுங்க. அதே மாதிரிதான் குழந்தைகளையும் சொல்லுவேன். இப்போ ஒரு ஒரு குழந்தை பெத்துக்கிறதும் வந்து ஒரு ஒரு சமுதாயத்துல வந்து இவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா அப்படிங்கிறது. சில பேர் வந்து ஒரு 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 இப்ப என்ன கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை அப்படின்றது மாதிரி இருக்கு. உண்மையாவே ஒரு ஒரு மதரா ஒரு 2 பெண் பிள்ளைகளுக்கு அம்மாவா நான் சொல்றேன். குழந்தை பெத்துக்கிறத விட மிக முக்கியமான விஷயம் அவங்களுக்கு நீங்க உங்களோட டயத்தை கொடுக்கறது. உங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது. குழந்தை பேருக்கு பெத்துட்டு குழந்தைகளை பார்க்க முடியாம நான் கெரியர் ஓரியன்டா இருக்கேன். நான் இது பண்றேன், அது பண்றேன், குழந்தைகளுக்கு தேவையான செய்றேன் அப்படிங்கிறது இல்ல. இதை தாண்டி என் குழந்தைகள் என்கிட்ட கேட்கிற விஷயத்த சொல்றேன். இதெல்லாம் தாண்டி அம்மா என் கூட இன்னைக்கு ஒரு நாள் இருப்பியா? என் கூட இன்னைக்கு சாப்பிடுவியா? நம்ம ஒண்ணா தூங்கலாமா? இந்த விஷயம்லாம் வந்து ஒரு மாதிரி இமோஷனல் ஆக்கும். நம்ம கெரியரை தாண்டி குழந்தைகள் பெத்துட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை ஒரு தந்தையா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர்க்கா. ஃபென்டாஸ்டிக். அப்பா! கல்யாணம் பண்ற ஆசையே போச்சுப்பா. கல்யாணம் பண்ற ஆசையே வந்துருச்சு அப்படின்னு இந்த கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் நெறைய பேத்துக்கு டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அண்ட் ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. உங்க ஹஸ்பண்டோட எடுத்த ரீல்ஸ் பயங்கரமா அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆர்டிஸ்டா இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு கணவர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்காங்க. பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு. உங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லுங்க. உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு வெரி சப்போர்ட் பண்றாங்க? ஸ்பெஷல் தான் சொல்றேனே. எனக்கு 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 லைஃப்லயே மிக முக்கியமான மிக முன்னுரிமையா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா அது எனக்கு என்னோட ஃபேமிலி தான். ஓகே. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் ஓகே. ஹஸ்பண்ட் உங்களை எப்படி ட்ரீட் பண்றாரோ அப்படிதான் உங்களோட இன்லாஸ் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? அதனால ஹீஸ் மிஸ்டர் ஸ்ரீ கணேஷ். அவர் என்ன வந்து மிக மிக உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்காரு. அதனால அதை தொடர்ந்து அப்படியே அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வந்து நம்ம பண்ற வேலைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்ம என்னமோ பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. குழந்தைகளும் அப்படிதான். படிச்சுட்டு இருந்தேன். 6 மாச குழந்தைய கையில கொடுத்தேன் அவங்களுக்கு. நான் போய் படிக்க போகணும்னு. முதல் குழந்தை, 2வது குழந்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் படி அப்படின்னு சொன்ன ஒரு 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 பெரிய ஒரு என்ன சொல்றது? எனக்கு தெய்வம் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல. நான் ரொம்ப பெருமையா, ரொம்ப தலைவணங்குறது என்னோட இன்லாஸ்க்கு தான். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல இன்னைக்கு நான் டாக்டர் காயத்ரியாவும் இருந்திருக்க மாட்டேன். ஆக்டர் காயத்ரியாவும் இருந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோட இந்த 2 பெருமைக்கும் காரணம் என்னோட இன்லாஸும், என்னோட கணவரும், என்னோட குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கிட்ட விஷயமும் தான். ஸோ தே ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. சூப்பர். குழந்தைங்க பேர் சொல்லுங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் பாப்பா பேரு ரித்தன்யா. ரித்தன்யா. 2வது பாப்பா பேரு அக்ஷராஸ்ரீ. ஆக்சுவலா 2 பேத்துக்கும் பெரிய ஹாய். பாத்தீங்களா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி ஒரு பொசிஷன் வந்திருக்காங்க. இன்னும் நீங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு திரைமொழி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் ஃபைனலா ஒரு கொஸ்டின் 2026 சொல்லுங்க. எப்பயும் போல எல்லா வருஷம் மாதிரியும் நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கனவுகள் அதோட தொடங்க போகுது. எனக்கு மிக முக்கியமான விஷயம் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அமைதித்தன்மை, ஒரு ஒரு போதுங்கிற மனநிலை கரெக்டா போயிட்டு இருக்கு. போதும். இதுக்கு மேல ரொம்ப பேராசைப்பட வேணாம். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு மன அமைதியை தாண்டி
வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. சந்தோஷம் வந்து வெளியில இல்ல, உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற நிறைய புரிதல் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ 2026 எனக்கு நிறைய மன அமைதியை தரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நிச்சயமா அமைதி தரணும்.